ஹலோ ஹேவிவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகத்தியா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் பிப்ரவரி 28 தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைத்தாலஜிக்கல் த்ரில்லர் ஜேர்னல் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா, ராதா ரவி, யோகி பாபு இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பா விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரா இருக்காரு. அவர் வந்து ஒரு படத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசர் இந்த படமே வேணா டிராப் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாரு. ஸோ இவர் ஆர்ட் டைரக்டரா இவரோட காசு ஒரு 30 லட்சம் அந்த செட்டு போட்ட இதுல இருக்கனால ஸோ இவருக்கு டிராப் பண்ணவும் மனசு வரல. ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, ஓகே இப்போ என்ன பண்றது, நம்ம படம் தான் எடுக்க முடியாது, பட் நம்ம காசு 30 லட்சம் அதை மாட்டிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம வேற ஏதாவது பண்ணி அந்த காசு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணலாம் யூஸ்ஃபுல்லா அப்படின்னு யோசிக்கும் போது ஜீவாவோட லவரா இருக்க ராஷிகண்ணா சொல்றாங்க, சரி நம்ம வந்து லைக் இந்த மாதிரி எதனாவது இந்த மாதிரி ஒரு ஹண்டட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்கேரி ஹவுஸ்லாம் இருக்கும், நம்ம நிறைய மால்ல பார்த்துருப்போம், இந்த புல் காய்ச்சல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஸ்கேரி ஹவுஸே நல்லா கிராண்டா பண்ணலாம். ஸோ அது நம்ம டிக்கெட் வச்சு விற்றோம்னா, அதுவும் இது வேற பாண்டிச்சேரி வேற டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஸோ நிறைய பேர் வருவாங்க வந்து பார்ப்பாங்க, நமக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கேரி ஹவுஸும் நடத்துறாங்க. ஸோ நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு கப்பல் வராங்க. அது வந்து கவுன்சிலரோட பையன், அந்த ஏரியா கவுன்சிலரோட பையன் ஒருத்தன் வரான். ஸோ அவனும் உள்ள வந்து இடையில காணாம போறான் ஒரு நாள். ஸோ அதனால உள்ள காணாம போனனால போலீஸ் கேஸ் ஆகி அந்த ஸ்கேரி ஹவுஸே மூடுறாங்க. மூடினதுக்கு அப்புறம் ஜீவா ஏன் இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது அப்படின்றத படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான் இந்த படத்தோட கதை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டைப் ஆஃப் ஸ்டோரியா இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு சில கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஏன்னா அது சில பேர் அதை வந்து நடா பழைய கருத்தா இருக்கு அப்படின்னுவாங்க, பட் ஒரு சில விஷயங்கள் உள்ள வந்து ரொம்ப நல்லாவும் இருந்தது மெயினா கதையில. மெயினா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவா அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. மெயினா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ஒரு மாதிரியான த்ரில்லர் ஜெனரல் படங்கள் நல்லா எடுத்து பண்ணிட்டு வராரு அவர் ஆக்சுவலி. இப்போ கூட ரீசெண்டா வந்து பிளாக் ஒரு படம் பண்ணாரு. அது கான்செப்ட் நல்லா, அந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட். அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். சூப்பரான ஒரு படங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அவங்க நல்லா சூஸ் பண்ணிட்டு வராரு ஜீவா. அவரோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு படத்துல. சிம்பிளா ஒரு கேரக்டர் தான் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கட்டும், பிளஸ் செகண்ட் ஹாஃப்ல இந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று வருது. லைக் அந்த போர்ஷன் அவர்தானான்னு யாருக்குமே தெரியாது. அது நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப சின்ன ட்விஸ்ட். அந்த கெட்டப்லோட அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்ச நேரம் படத்துல வந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஃபிளாஷ்பேக்ல அது ஜஸ்ட் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வர மாதிரி மட்டும் விட்டாங்க. பட் நல்லா ஜீவாவோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. அது மாதிரி ராஷி கண்ணா யூஸ்வலான ஒரு ஹீரோயின் ரோல் தான், சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அவங்க நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா அர்ஜுன் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது இந்த படத்துல. ரொம்ப நல்லா சூப்பரா நடிச்சிருந்தாரு படத்துல. எஸ்பெஷலி இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து ஒரு சித்த வைத்தியரா வராது. செம்ம கேரக்டர் அவர் இந்த படம் போறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துல சொல்லுவாங்க. மையக்கருவே அவரு தான். அவரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு நல்லா நீட்டாகவும் இருந்தது. படத்துல நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. மெயினா எட்வர்ட் சோன்விக் அவர் இந்த படத்துல வந்து அந்த ஒரு பிரெஞ்சு வில்லனா வராரு. பாண்டிச்சேரி அந்த ஒரு கவர்னரா அந்த வில்லனா ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. ஓரளவு அவரோட நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இதுல ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்துல நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராதா ரவி அவரும் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் வராரு. அவரோட கேரக்டரும் நல்லா இருந்து. மெயினா யோகி பாபு, விடிவி கணேஷ்ல அவங்க வந்து ஒரு சீன் மட்டும் தான் வராங்க. ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் தான். அவங்க கேரக்டர் வந்து வர ஒரு 1-2 சீன்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடி ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஷாரா, ரெடின் கிங்ஸ்லே இவங்கலாம் இந்த படத்துல வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வராங்க, செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் நல்லா வராங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு காமெடி டைப் ஆஃப் ஒரு ரோல் தான் வந்தது. பட் அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் மெயினா ரெடின் கிங்ஸ்ல இன்னும் கொஞ்சம் காமெடி யூஸ் பண்ணிருக்கலாம் அந்த படத்துல. பட் அப்படியே ரொம்ப லிமிட்டா யூஸ் பண்ணிருந்தாங்க காமெடி போர்ஷன் அவர்லாம். பட் கொடுத்த வரைக்கும் நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாங்க. ஏன்னா செந்தில் அவர் இந்த படத்துல வந்து ஒரு மேன்ஷன் ஓனரா வராரு. அவர் செந்தில் தானான்றதே நான் கொண்டாந்து வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நானு. பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு செந்தில் தானா அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு கெட்டப் மேக்கப்லாம் போட்டு ரொம்ப எங்க ஆக்கியிருந்தாங்க. ஸோ நான் நல்லா இருந்தது அவரோட கேரக்டரும். அதே மாதிரி சார்லி, ரோஹினி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாக்கு அப்பா அம்மா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். எஸ்பெஷலி அந்த ரோஹினி அவங்க கேரக்டர், அந்த அம்மாவுக்கும் ஜீவாக்குமான அந்த ஒரு பாண்ட், அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கேரக்டரும் நல்லா நீட்டாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. மெயினா யுவன் சங்கர் ராஜா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவ் வரல. படம் ஒரு சாங் நல்லா இருக்கும், அம்மா சாங் வந்து நல்லா இருக்கு படத்துல. ரொம்ப சூப்பரா இருந்தது. அம்மா பையனுக்குமான ஒரு உறவு சூப்பரான ஒரு சாங். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டா போட்டிருந்தாரு. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் பிளஸ் ஸ்கேரிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லுவேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா தீபக் குமார் பாடேவோட சினிமாட்டோகிராஃபியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த விஷுவல்ஸுமே ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லா இருந்து, பிளஸ் அந்த கலர்ஃபுல்லான ஃப்ரேம்ஸ் பிளஸ் அந்த டிஐ ஒர்க்கா இருக்கட்டும், பிளஸ் ஒவ்வொரு சீன்ஸும் சில ஸ்கேரிங் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா அந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல வர ஒரு ஸ்டண்ட் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்கேரியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபில ரொம்ப நல்லா சூப்பரா வந்து கேப்சர் பண்ணியிருந்தாரு. மெயினா சாம் லோகேஷோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ரொம்ப நீட்டா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல கிறிஸ்பா நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு ஷாட்ஸுமே வந்து ஒரு சில ஹாரர் ஷாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாவும் எடிட் பண்ணியிருந்தாரு. டைரக்டர் பா விஜய் அவர் வந்து ஸ்டார்லின்னு ஒரு படம் எடுத்தார். அதுவும் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர் படம் தான். அதுவும் ஒரு கான்செப்ட் வைஸ் அது நல்லா இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்ல தான் வந்திருக்காரு பா விஜய். அவர் வந்து ஓரளவு நல்லாவே டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சித்த மருத்துவம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்காரு. இது கொஞ்சம் பழைய டைப் ஆஃப் ஒரு கதை தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க முன்னாடியே. பட் இதுல அவர் வந்து
ஒரு ஸ்கேரியான ஒரு சில காமெடி கலந்து ஒரு சில அந்த ஒரு ஸ்கேரியான மூமெண்ட்ஸ் வச்சு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இதில் அவர் வந்து சொல்ல வர வேண்டிய அந்த ஒரு மெசேஜை ரொம்ப நல்லா நீட்டாக சொன்னார். அது மட்டும்தான் ஒரு பாசிட்டிவாக நான் பார்த்து ப்ளஸ் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக எடுத்திருந்தாரு. மெயினாக அந்த அர்ஜுன் அந்த ஒரு ஃபாரின் லேடிக்குமான அந்த ஒரு லவ் போர்ஷன் ப்ளஸ் அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் ஒரு ஜீவா ராஷிகண்ணா அவங்களோட ப்ரெசென்ட் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. ஏன்னா உள்ள கேஸ்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ள என்ன கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு ஓரளவு அந்த ஒரு ஹாரர் காமெடி ஸ்டைலில் கொண்டு போய் மெசேஜ் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் ரொம்ப கமர்ஷியல் எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரைட்டிங் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து இது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கொடுத்த அந்த ரைட்டிங்கான இம்பார்ட்டன்ஸ் லைக் அந்த ப்ரெசென்ட் போர்ஷன்ஸில் பெருசாக கொடுக்கலையே, நிறைய இடங்களில் லேக் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஜீவா ராஷிகண்ணா அந்த இந்த ரெடிட் கிங்ஸ்லேயே ஷாரா இவங்க போர்ஷனை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் காமெடியாகவும் உள்ளுக்குள்ள கொண்டு போயிருந்தாருன்னா அது இன்னும் பெட்டராகவே இருக்கும். அவங்க போர்ஷன் அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக லைட்டாக சின்ன சின்ன ரெண்டு சீன்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுவும் பெருசாக எதுவும் காமெடி ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டாரு. சரி ஒரு சீரியஸான படமாக இருந்தால் கூட அந்த ரைட்டிங்கும் பெருசாக எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த படத்தில் ஓவராலாக அந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் பார்த்து இந்த படத்தோட ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான். அது மட்டும் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்து ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸ் ஓரளவு ஓகே வந்தது. பட் ஆனால் அந்த ஒரு சிஜி ஒர்க்ஸ் ஒரு சில ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் பெருசாக எதுவும் எடுக்கப்படலை. அது பார்க்கும்போது தெரியுது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க பட்ஜெட்டுக்கு கூட படம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நீட்டான ஒரு கான்செப்ட். பட் ஆனால் வந்து ரைட்டிங்கில் வந்து அந்த ஒரு ப்ரெசென்ட் போர்ஷனை ரொம்ப சொதப்பிட்டாரு. பட் ஆனால் அந்த ஒரு கிளைமேக்ஸ் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வர அந்த சின்ன ட்விஸ்ட்டு ப்ளஸ் மெயினாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அந்த சீன்ஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால ஒரு ஒன் டைம் டீசன் வாட்ச் ரொம்ப போர் அடிச்சுன்னா தேர்தல் போய் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் ஓடிடியில் ஒன்று கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. கண்டிப்பாக ஒரு பெட்டராக பண்ணிருக்க வேண்டிய படம். மெயினாக இன்னும் அந்த ஒரு ப்ரெசென்ட் போர்ஷன்லாம் நீட்டாக காமிச்சிருந்தாலும் இன்னும் வேற லெவல் படம்னே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து ஓரளவு நீட்டாக வந்து நல்ல மெசேஜ் டெலிவரி பண்ணியிருக்காரு. அதுக்காக அந்த படம் வந்து பார்க்கலாம். விஜய்க்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல படங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் அவர் எடுக்கணும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன் வாட்ச் இது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.